தங்கம் மட்டும் தான் இடப்படும். இது வெயிட் அதிகமாக மேடம். இப்ப நீங்க ரெக்கார்டு வச்சு நோட்ல கொடுத்துட்டா நீங்க இங்க முடிய மட்டும் இல்ல. ஏன்னா ஆபீஸ்க்கு நான் ஒண்ணு இல்லை, நான் வேணா லெட்டரா கூட கொடுத்துறேன். நீங்க எப்ப நான் வந்து வாங்கிக்கிறேன், நான் லெட்டராவே கொடுத்துறேன். நான் சொல்லுங்க, கேட்கறதுக்கு சொல்லுங்கம்மா. நீங்க லெட்டர் கொடுங்க, ரிப்ளை வாங்கி. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க நம்ம உண்டியில இருந்து நம்ம அமௌண்ட் எடுக்கிறோம். இதை நம்ம இந்த கோயிலுக்காகவே முழுமையா செலவு பண்றோமா, இல்ல நம்ம அறநிலையத்துறையில ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த கோயிலுக்கான சம் அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுக்குறோமா, இல்ல ஏன் கேட்கணும், எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கிறோம். இந்த மாதிரி பந்தலுங்க பெருசா போடணும்னு சொல்லி கேட்கிறோம். நம்ம சபையில பேசும்போது சொல்றோம், பந்தல் ஏன்னா சும்மா சும்மா ஒரு 10க்கு 10 மட்டும் போறாங்க, வெயில் காலம் ரொம்ப அதிகம்னு நாங்கள் ஆல்ரெடி சபையில பேசுறோம். அதே இல்லாமல் நீர் நிறைய வைங்க, அங்கங்க டேங்க் வைங்க, சென்டெக்ஸ் டேங்க் வச்சு விடுங்க, மக்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் சொல்லும் போது வந்து எல்லாமே பண்றோம் செய்யறோம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது எதுவுமே நடைமுறைப்படுத்துறது. ஆனால் ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கேட்க போனா அந்த கொஸ்டின் என்னவா மாதிரி எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு ஃபண்டு வந்து நீங்க நிர்ணயிக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிற ஃபண்டு கொடுக்கறதுல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. அதுதான் கேட்குறோம். இப்போ நீங்கள் ஃபண்டு முழுசாக கொடுக்குறீங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா இல்லை. நான் லாஸ்ட் டைம் இதே கொஸ்டின் லாஸ்ட் டைம் இன்னொரு ஈவோ இருக்கும்போது இதை நாங்கள் ஆல்ரெடி கொஸ்டினாக வச்சிருக்கோம். அவருக்கே கேட்டோம். ஏன்னா நாங்கள் கேட்டோம், இல்லைன்னு சொல்லுவோம். நாங்கள் இதே வார்த்தை நாங்கள் ஃபைனல் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வெயில் காலமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது டாக்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், பொது மருத்துவத்துறையில் பேசி டாக்டர்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டு மக்கள் என்ன பண்ணணும் அதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தேவையான ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்மகிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல, கோயில் பணம் இருக்குது, இதெல்லாம் வச்சு பண்ணலாமா இல்லைங்களா? இதுக்கான பதில் எங்களுக்கு வேணும் இப்போ. ஏன்னா இதை நம்ம தனிப்பட்ட முறையில் ஆஃபீஸில் வந்து கேட்டோம்னா தனிப்பட்ட பிரச்சனை கொண்டு போயிடுவாங்க. இது பொதுமக்களுக்கான ஒரு பிரச்சனை இல்லை சார். இங்கே நடந்தது ஆக்சுவலாக எங்களுக்கு இல்லை. இது போன ஈவோ இருக்கும்போது இதே கொஸ்டின் நாங்கள் முன் வச்சோம். அவரும் என்ன திரும்ப சொன்னாரு, இதே பார்த்துக்கலாங்க, பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம்னு இதே வார்த்தை தான் சொன்னாங்க. நீங்கள் திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பண்ண முடியும். எங்க கோரிக்கை உங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ, இப்போ திருவிழாவில் எங்களுக்கு வந்து இந்த ஏற்பாடு வேணும், இந்த மாதிரி பந்தல் சொல்லுங்க, இது எல்லாமே நாங்கள் தனிப்பட்ட முறை எங்களுக்காக கேட்கல. அது அரங்காவலர்கிட்ட ஏற்கனவே சொன்னதானே சார். இல்ல நாங்க இதெல்லாம் கேட்டு நாங்க சொன்னது எல்லாமே. ஏன்னா பந்தல் வந்து அங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க பொதுமக்களே இல்ல மேடம், முருகன் கோயில் இருக்கிற பந்தல் சும்மா பாருங்க. இல்ல மேடம், இதை